கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 அதிலே 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அதுலாம் என்னும் கெபியில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்த ஒரு அற்புதமான மன்றாட்டு ஜெபம், அதைத்தான் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 57ஆம் சங்கீதத்திலே அதன் மேல் விலாசத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். மிக்தாம் என்பது ஒரு போதக சங்கீதம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நஷ்டம் நேரிடாதபடிக்கு ஒரு நல்ல பாடலை பாடுகிறான் தாவீது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த நாளிலே நான் முதலாவது ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நஷ்டங்களை நீக்கப் போகிறார். மாத்திரமல்ல, அவர் நிந்தையை போக்குவார். இன்னுமாக நான் சொல்ல வேண்டும், கருக்கான பட்டயம் போன்ற நாவுகளுக்கு உங்களை அவர் விலக்கி காப்பார். நீங்கள் கவனியுங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நஷ்டங்களை நீக்கப் போகிறார், நிந்தைகளை போக்கப் போகிறார். நாவுகளுக்கு, அதாவது கருக்கான பட்டய குத்துகள் போல் பேசுகிற நாவுகளுக்கு உங்களை அவர் விலக்கி காத்துக் கொள்வார். சத்துருவை வேதத்திலே, அதாவது சங்கீதக்காரன் பலவிதமாய் அழைப்பதை பார்க்கலாம். 8ஆம் சங்கீதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது பகைஞன் என்றும் பழிகாரன் என்றும் அங்கே தாவீது அழைக்கிறார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் விழுங்க பார்க்கிறவன், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்று சத்துருவை இங்கே தாவீது வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். விழுங்க பார்க்கிறவன். அவர் சொன்ன அந்த வார்த்தையை புதிய ஏற்பாடும் ஆமோதிக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதில் 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசை, எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று எழுதியிருக்கிறது. அவன் விழுங்க பார்க்கிறவனாய் இருக்கிறான். அவன் நன்மைகளை விழுங்கி போடுகிறான். பிசாசானவன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு அருளப்பட்டவைகள், அந்த நன்மைகளை விழுங்க பார்க்கிறவனாய் இருக்கிறான். புதிய ஏற்பாட்டிலே கவனிக்கிறோம், விதைக்கிறவன் ஒருவன் விதையை அழகாய் தூவுகிறான். அந்த நிலத்திலே அந்த விதை விழுந்து அதை நிலம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே பறவைகள் வந்து அவைகளை விழுங்கி போடுகிறது, பட்சித்து போடுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அருளப்பட்ட நன்மைகள் ஏராளம். ஆனால் அதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவைகளை சத்துருக்கள் பட்சித்து போடுகிறார். பிசாசு அவைகளை பட்சித்து போட நினைக்கிறான். உங்களுக்கு அருளப்பட்டவைகளை பட்சிக்கிறவன், உங்களுக்கு தேவன் எவைகளை எல்லாம் வாக்குப்படி இருக்கிறாரோ அவைகளையும் அவன் விழுங்க பார்க்கிறான். எனவேதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 57:3 கவனிக்கும் பொழுது, அதை முழுவதுமாக அந்த முழு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒத்தாசை, 2வது கிருபை, 3வது சத்தியம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் இந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே அனுப்பி உங்களுடைய நஷ்டங்களை மாற்றப் போகிறார், உங்களுடைய நிந்தையை மாற்றப் போகிறார், நாவுகளின் சவுக்குகளுக்கு உங்களை காப்பாற்றப் போகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒத்தாசை, ஒத்தாசை, பரலோக ஒத்தாசை, அது உங்களுக்கு வரும் பொழுது, அது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கிறது. எல்லாவற்றிலும் நீங்கள் பரிபூர்ண ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாளிலே எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாய் பரிபூர்ண ஜெயத்தை பெறுவீர்கள். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை அருளி இருக்கிறார். எனவே சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். எனவே நீங்கள் பரிபூர்ண ஜெயத்தை இந்த நாளிலே பெற்றுக் கொள்வீர்கள்.
இரண்டாவதாக கிருபை அனுப்பப்படுகிறது. கிருபை நிச்சயமாய் உங்களை உயர்த்தும், நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, தகுதியே இல்லாதவர்களுக்கு கிடைக்க பெறும் பெரிய வெகுமதி தான் தேவ கிருபை. இந்த கிருபை நிச்சயமாக உங்களை உயர்த்தும், நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். மூன்றாவதாக சத்தியம். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை நிலைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். ஒன்று ஒத்தாசை, இன்னும் ஒன்று கிருபை, மூன்றாவதாக சத்தியம். தேவன் உங்களுக்கு பரிபூர்ண ஜெயத்தை அருளி, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, உங்களை நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.